Hi students, welcome to Future Vision Study Center. PGTRB தேர்வு எழுதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட் ஆகி வெளியில் வந்திருப்பீங்க. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய தேர்வு எப்படி இருந்துச்சு ஒரு சின்ன அனலைஸ் தான் நாம் இந்த கிளிப்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வருஷமாக நம்ம இந்த PGTRB எக்ஸாமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒரு பயங்கரமான பரபரப்புக்கு நடுவில் இந்த தேர்வு போய் நம்ம இன்றைக்கி எழுதியிருக்கோம். கொஷின் பேப்பரை வாங்கி பார்த்த உடனே எல்லாருக்கும் செம்மையான ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும். தமிழ் தகுதி தேர்வு செம்ம ஈஸியாக உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்வி எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தேர்வு காமனாக அப்படி எப்படி இருக்குன்னு சொல்ல போனால் அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு மாட்ரேட்டான ஒரு தேர்வு தான். ஸோ சிலபஸை மாற்றியாச்சு. அப்புறமேட்டு சைக்காலஜியும் புது சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஜிகேயில் மேக்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஒரு பரபரப்பாக இருந்திருப்போம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கும். அவ்வளவோ பெரிய டெப்த்தான கொஷின்ஸ்லாம் பெருசாக கவர் பண்ணல போல இருக்கு. கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக நமக்கு கேள்வி பதில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படித்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மேஜர் வைஸாக ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கீ இப்போ பரபரப்பாக அடுத்தது பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது. ஆன்சர் கீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே பொறுமையாகவே பாருங்கள். நிறைய அகாடமிஸும் ஆன்சர் கீ கொடுப்பாங்க, கவர்மெண்ட் சைடும் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ஒரு ப்ரெஷருக்குள்ளே போகாமல் தேர்வு நல்லபடியாக எழுதிட்டோம், இனிமேல் அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா ரொம்ப போராட்டத்துக்கு நடுவில் நம்ம படிச்சிருக்கோம், ரொம்ப நாளாக படிச்சிருக்கோம். அது லாஸ்ட் அப்படியே ஒரு 1 or 2 டேஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக இருந்திருப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. பி ஹாப்பி, காமாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. எடுத்த உடனே டக்குன்னு எல்லா ஆன்சர் கீஸ் இதுக்காது அதுக்கு இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லுவாங்க. இதில் கேள்விகள் இல்லை, ஏதாவது எரர் இருக்கான்றது இனிமேல் நமக்கு டிக்ளேர் ஆகும். ஸோ கொஞ்சம் ப்ராசஸை கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். PGTRB எழுதியாச்சு, நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸாம்ஸை கொஷின் பேப்பர் எடுத்து கொஞ்சம் அப்படி ஓரமாக வச்சுட்டு ஒரு நாள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருங்க. அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றா நம்ம தேடலாம். நமக்கு சோர்ஸ் புக் இருக்குது. அப்புறம் உங்க நிறைய பேர் உங்களுக்கு வழிகாட்டுதல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரிஜினல் சோர்ஸ் புக் பேஸ் பண்ணி வர ஆன்சர் கீ தான் இறுதியானது அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி பதில எரர் வருதாங்கிறத இனிமேல் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் செய்ய போகிறது ஒரு ரிலாக்ஸாக இருப்போம். ஓவராலாக எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்ப்போம். பொதுவாகவே இந்த ஒரு 110 மார்க் மேஜருக்கு கேள்வி பதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, புது யூனிட்டாக கவர் பண்ண இடத்துல எல்லாத்துலேயுமே கொஷின்ஸை டச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது ஸ்டூடெண்ட் சைடில் ஒரு சும்மா டிஸ்கஷன். இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வந்தவொடனே நம்ம ஸ்டூடெண்ட் சைடில் எப்படி எக்ஸாம் இருந்துச்சு, நியூ யூனிட்ஸுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்லாம் கேட்கும் பொழுது ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய பதில் எப்படி தெரியுங்களா, இது ஒரு மாடரேட்டான ஒரு எக்ஸாம். அதாவது ரொம்ப டெப்த்து, அப்படியே பயங்கரமான ஒரு டெப்த்துக்குள்ளலாம் கொஷின் பேப்பர் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கு, ஒரு சில பகுதி தான் இருக்கு. அப்போ எந்த பகுதி மெஜாரிட்டியா இருக்கு அப்படின்னா 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் எளிமையான கேள்வி, டைரக்டா இருக்கிற மாதிரி தான் மேஜர்லயே கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா யூனிட்ஸையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸப்ட் தமிழ் தவிர. தமிழில் கொஞ்சம் இலக்கணம் பகுதியை கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இந்த கொஷின்ஸ் தெரியுது. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உட்காந்து கொஷின்ஸ் படித்தா தான் தெரியும். மோஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற மேஜர்ஸில் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸ் ஈஸி தான். ஓகே, ஒரு 20% ஆஃப் கொஷின்ஸ் கொஞ்சம் நம்ம டைமை எடுத்துக்கிச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி அந்த கொஷின்ஸ் இருந்துச்சு. ஒரு 10% ஹைலி டஃப் தான். அது எல்லா மேஜர்லையும். இப்போ கொஷின்ஸ் பார்க்குறப்போ எல்லாம் ஈஸியாக தானே இருந்துச்சு. எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் கரெக்டாக போட்ட மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றா ஆன்சர் பார்க்க தான் நமக்கு எப்படி சொல்கிறது, மறுபடியும் ஒரு ஹார்ட் பீட் ஹை லெவல் போகிற அளவுக்கு இருக்கும். அதே போல் புது யூனிட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்த்தபிள் தான். ஸோ சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த எந்தெந்த மேஜருக்கு யூனிட்ஸ்லாம் புதுசாக ஆட் ஆகிருக்கோ அது எல்லாமே ஓகே தான். ஆவரேஜாக எல்லா மேஜர்லையும் பார்க்கும் பொழுது இவங்க சொல்கிறது இது ஒரு ஈஸியான கொஷின்ஸ் தான்.
ஓகே, மாட்ரேட் அப்படின்னாவே ஈஸி தான். ஸோ ஈஸின்றதுனால மட்டுமே உங்களுக்கு நிறைய மார்க் வந்துருமானா கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மார்க் தான் அங்கே கரெக்டாக பேசும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து நல்லா ஹையாக தான் இருக்கும். ஓகே, ஒரு நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும், நாங்கள் டீச் பண்ண மேஜர்லேருந்து எடுத்து பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக 110 வந்து தாண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா கொஷின் பேப்பர் ஈஸி. ஓகே, கொஷின் பேப்பர் ஈஸி. அதே போல் சைக்காலஜி அப்படிங்கிற பகுதிக்குள்ளே வருவோம். சைக்காலஜியும் வந்து ரொம்ப பெருசாலாம் டஃப்பான கேள்விகள் கிடையாது. சைக்காலஜி வந்து ஒரு ஆவரேஜோட ஒரு அந்த லெவல் தான் கொஷின்ஸு. பயங்கரமான கடந்த தேர்வில் கேட்ட மாதிரி கொஷின்ஸ்லாம் இல்லை. நியூ சிலபஸ் சைக்காலஜிஸ் நிறைய கவர் ஆகிருந்தது. ஸோ அது வந்து ஓகே தான். ஜிகே அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி பார்த்தாலுமே அது நிறையா படிச்சுட்டு கொஞ்சமாக எழுதுறதுனால அது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அந்த பகுதி விட்டுருவோம். ஸோ சைக்காலஜி இஸ் ஆவரேஜ். ஓகே, அந்த ஆவரேஜை காட்டிலும் மேஜர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டு. தமிழ் தகுதி தேர்வு செம்ம ஈஸி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மேஜரில் இந்த ஈஸியாக கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணும்போது படித்தவங்களுக்கும் அது ஈஸி தான், படிக்காதவங்களுக்கும் ஈஸி தான். ஸோ அப்போது ஒரு நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க, இந்த புதுசாக உள்ளே போனவங்க, அவங்கள மார்க்லாம் வரும்போது நாம் கஷ்டப்பட்டு படித்தது யூஸ் இல்லாமல் போயிருச்சோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த 70% தான் அப்படி வரும். பேலன்ஸ் இருக்கு அந்த 20% ப்ளஸ் 10%லாம் நீங்கள் உள்ளே இறங்கி படித்ததோடைய பிரதிபலிப்பாக தான் ஸ்கோர் வரும ஒழிய அதை நீங்கள் வாட் இஸ் வாட்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, அதனால் வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நல்லா சூப்பராக எல்லாருமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. உங்களுடைய முழு எஃபோர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான உழைப்புக்கு பலன் கிடைக்கும். அதனால இந்த தேர்வு எழுதின மாணவர்கள் இனிமேல் இது ரொம்ப பெருசா பயங்கர ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க அடுத்து செய்ய வேண்டியது நமக்கான ஒரு ஆன்சர் கீ வந்து செக் பண்றது தான். இந்த ஆன்சர் கீஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுவோம். ஏன்னா நம்ம வந்து வாட் இஸ் வாட்லாம் போட முடியாது. அதனால நம்ம பயிற்சி மையத்திலேயே அனைத்து மேஜர்களுக்கான ஆன்சர் கீ இன்று இரவு இல்லைன்னா நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைடில் இருந்து ஆன்சர் கீ வரும். அப்புறம் ஏதாவது நம்ம ஆன்சரில் வந்து எரர் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கான சோர்ஸ் புக் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்முடைய மார்க்குக்கு உண்டான ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஹாப்பியாக இருங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் இதோட ஆன்சர் கீ பற்றி பார்த்து ஒரு கட் ஆஃப் குள்ள வரலாம். இப்போ நாளைக்கு ஈவினிங்குள்ளார நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மேஜர்லையுமே அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மார்க் இருந்தால் சேஃபர் சைடுக்குள்ளே இருப்போம் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் நம்ம சொல்கிறோம். ரிலாக்ஸாக இருங்க சார். கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரே மார்க் கிடையாது. ஸோ கம்யூனிட்டி லெவலுக்கு எல்லாருக்குமே மாறும். ஓகே, ஒரு மேஜரில் 110 மார்க் எடுத்து வேலை கிடைக்காதவங்களும் இருக்காங்க. கம்யூனிட்டியில் வெறும் 70-80 மார்க் எடுத்து வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க. அதனால நீங்கள் எந்த ஒரிஸும் பண்ண வேண்டாம். பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு, நல்லதே நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.